ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் மும்பை ஸ்பெஷல் வடைப்பாவை தான் செஞ்சேன். பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டுன்னு வீட்டில் இருக்காங்க. ஏதாவது செஞ்சு தமான்னு சொன்னதும் வடைப்பாவை செஞ்சு கொடுத்தேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தொலியை உரிச்சு நல்லா துண்டு இல்லாமல் மசிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்சி கப்பில் இஞ்சி, பூண்டு பல், பச்சை மிளகா, சீரகம் 1-2 அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, காயப்பொடி, தட்டி வச்சிருக்கிற மசாலா, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே மசிச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ மசாலா உருண்டைக்கு தேவையான உப்பு, மணத்துக்கு கொத்தமல்லி இலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவுக்கு எப்படி மாவு கலப்போமோ அதே மாதிரி கடலை மாவு, உப்பு, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, ஓமம், சோடாப்பு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குழுன்னு மாவை கலக்கி வச்சுக்கோங்க. ஆனால் துண்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மசாலா உருண்டையை அப்படியே உருண்டையாக உருட்டி அப்படியே கலக்கி வச்சிருக்க கடலை மாவில் நல்லா குளிப்பாட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நான் கடையில் தான் பாவு வாங்கினேன். ஒரு பாவு 3 ரூபா. அப்படியே பாவை 2 நடுவில் கட் பண்ணி அது உள்ள இந்த வடையை வச்சு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டு.